وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு வந்திருக்கக்கூடிய ஈமானிய உறவுகளே, அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் நாங்கள் அவனை மாத்திரம் வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் இணை வைத்துவிடக் கூடாது என்ற ஒரு அடிப்படையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி படைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதூஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் மார்க்கமாக சொன்னார்களோ அவற்றை எங்களால் முடிந்த அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவற்றையெல்லாம் விட்டு ஒதுங்கி நடக்குமாறு எங்களை எச்சரிக்கை செய்தார்களோ தடுத்தார்களோ அத்தகைய காரியங்கள் அனைத்தையும் விட்டு ஒதுங்கி நடக்குமாறும் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இங்கே சுருக்கமாக இந்த அடிப்படையில் தான் ஒரு முஃமினுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். இதற்கு மாற்றமாக யாரெல்லாம் தான் நினைத்த போக்கிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ இவர்களெல்லாம் பாவமான காரியங்களை சம்பாதித்து இவர்களையெல்லாம் பாவங்கள் சூழ்ந்து கொண்டதோ அவர்கள் நரகவாதிகள், என்றென்றும் அவர்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவில் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கை மற்றும் மரணத்தை எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய நோக்கம் சம்பந்தமாக சூரத்துல் முல்கிலே சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. வாழ்க்கை மற்றும் மரணம் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நோக்கம் என்று சொன்னால் அமல்களில் எங்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதிப்பதற்காக அல்லாஹ் தஆலா வாழ்க்கை மற்றும் மரணத்தை தந்திருப்பதாக இந்த வசனத்திலே சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அமல்களால் சிறந்தவர்களாக நாங்கள் மாறுவதற்காக வேண்டி அந்த ரப்புல் ஆலமீன், அந்த ரஹ்மான் எங்களுக்கு பல வாய்ப்புகளை தருகிறான். அப்படியான ஒரு வாய்ப்பு தான் இப்போது நாங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்துடைய அனைத்து காரியங்களும் பிறைய அடிப்படையாக கொண்டது. அந்த அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது துல்ஹஜ்ஜுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். துல்ஹஜ் மாதத்தை அடைந்து 7 நாட்களை கடந்தவர்களாக இன்றைய தினத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்கள் பூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அன்று தொடக்கம்
அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 ஆகும். இந்த 12 மாதம் என்பது ஒரு வருடத்துக்கு யாரும் கண்டுபிடித்து உருவாக்கிய ஒரு அடிப்படை கிடையாது. வானங்கள் பூமி எப்பொழுது படைக்கப்பட்டதோ அப்பொழுது முதல் ஒரு வருடத்துக்கு 12 மாதங்கள் என்ற இந்த அடிப்படையை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த 12 மாதங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், 4 மாதங்கள் புனித மாதங்கள் ஆகும். அந்த புனித மாதங்கள் எவை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜத்துல் வதாவில் அவர்கள் உரையாற்றும் பொழுது சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இந்த வானங்கள் பூமியை படைத்த பொழுது காலம் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு மாறிவிட்டது. ஏன் அப்படி சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த யூத கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி முஸ்லிக்கீங்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மாதத்தை காலத்தை அவர்கள் மாற்றினார்கள். அவர்களுக்கு விருப்பமான விதத்திலே முன்னுக்கு பின் மாதங்களை மாற்றிக் கொண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா இந்த வானங்கள் பூமியை படைத்த பொழுது எப்படி இந்த காலம் இருந்ததோ அதே பழைய நிலைக்கு மாறிவிட்டது என்று சொல்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், இந்த ஜும்மாவுடைய நாள் எங்களுக்கு எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கின்றதோ அதுபோன்று எங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்களுக்கும் இந்த நாள் விதியாக்கப்பட்டது. ஆனால் இந்த நாளை அடைந்து கொள்வதில் அவர்கள் முரண்பட்டார்கள். அவர்களால் இந்த நாளை அடைந்து கொள்ள முடியாமல் போனது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நேரான வழியை காண்பித்தான், இந்த நாளை நாங்கள் வெள்ளிக்கிழமை அடைந்து கொண்டோம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, எனவே அந்த யூத கிறிஸ்தவர்கள் என்ன செய்தார்கள்? காலத்தை மாற்றினார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவில் வைத்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள், ஆரம்ப முதல் நாட்கள் எப்படி இருந்ததோ அந்த பழைய நிலைக்கு நாட்கள் இப்பொழுது மாறிவிட்டது. ஒரு வருடத்துக்கு 4 மாதங்கள் புனித மாதங்களாகும். அந்த 4 மாதங்கள் என்ன சொன்னால் துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் என்று சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்கள், இந்த 4 மாதங்களும் புனித மாதங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா தொடர் வசனத்தில் சொல்கிறான், ذَلِكَ الدِّينُ الْقَيِّمُ, இதுதான் நேரான வழிமுறை. فَلَا تَظْلِمُوا فِيهِنَّ أَنفُسَكُمْ, அந்த மாதங்கள்ல நீங்க உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த மாதத்தை நாங்கள் அடைந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த மாதங்களில் உங்களுக்கு நீங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லக்கூடிய தஃப்சீர் ஆசிரியர்மார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இமாம்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இதனுடைய விளக்கம் என்னென்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, அந்த மாதங்கள்ல எங்களுக்கு நாங்களே அநீதம் இழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு செயல்தான் பாவமான காரியங்களில் ஈடுபடுவது. மூமின் என்று சொன்னால் பொதுவாகவே பாவங்களில் ஈடுபடக்கூடாது. அவ்வப்போது பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றது என்று சொன்னால் உடனடியாக நாங்கள் தௌபா செய்து மீளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது பொதுவான ஒரு அடிப்படை. ஆனால் இந்த மாதங்களை பொறுத்த வரைக்கும், இந்த புனித மாதங்கள் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொன்னால் அந்த பாவங்களுக்கு இரட்டிப்பான குற்றங்கள் பதியப்படுகின்றது. ஒன்று என்ன, இந்த மாதத்தை அடைந்து இதில் நாங்கள் பொய் பேசுகிறோம் என்றால் அந்த பொய் பேசினா என்ன தண்டனையோ அது எழுதப்படுகின்றது. அடுத்தது என்ன, இந்த புனித மாதத்தை நாங்கள் கலங்கப்படுத்தியமைக்காக, அதனுடைய கண்ணியத்தை நாங்கள் பாழ்படுத்தியமைக்காக அந்த பாவம் அங்கே பதியப்படுகின்றது. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பள்ளிக்குள்ளே இருக்கிறோம். பள்ளிக்குள்ளே வந்துட்டோம் என்று சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு பேணுதல் வரும். அது என்ன பேணுதல்? நான் பள்ளிக்குள்ளே இருக்கிறேன், பள்ளிக்குள்ள இருந்து பொய் பேசக்கூடாது, பள்ளிக்குள்ள இருந்து மோசடி செய்யக்கூடாது, பள்ளிக்குள்ள இருந்து இசையை கேட்கக்கூடாது என்று சொல்லி நாங்கள் ஒரு பேணுதல் நிலைக்கு பள்ளிக்குள்ள வந்துட்டோம் என்று சொன்னால் நாங்கள் இருந்து விடுவோம். சிலர் சொல்லுவார்கள், நான் பள்ளிக்குள் இருந்து பேசுகிறேன், நான் பள்ளிக்குள் இருந்து இதை சொல்றேன். அது உண்மை என்று சொல்வதற்காக வேண்டி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வாசகத்தை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே,
எப்படி நாங்கள் அதை சிறப்பாக கண்ணியமாக நாங்கள் பார்க்கிறோமோ அதுபோன்றுதான் இந்த மாதங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த புனித மாதத்தை கஅபாவோடு ஒப்பிட்டு பேசினார்கள், அந்த ஹரமோடு ஒப்பிட்டு பேசினார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, ஹரத்துக்கு நாங்கள் போனோம் என்றால் அந்த ஹரத்துடைய எல்லைக்குள்ள இருந்து நாங்கள் பாவம் செய்ய மாட்டோம். அப்படித்தான் ஒரு மூமின் இந்த மாதங்கள் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இந்த மாதத்தை அடைந்து நாங்கள் பொய் பேசுகிறோம் என்றால், வியாபாரத்தில் மோசடி செய்கிறோம் என்றால், பிறரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய நிலை என்ன? இரட்டிப்பான பாவங்கள் அங்கே பதியப்படுகின்றது. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீ. நபியே, இந்த புனித மாதங்கள்ல யுத்தம் செய்வது சம்பந்தமாக உங்கள்ட்ட அவங்க கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க, குல் கிதாலுன் ஃபீஹி கபீர். இந்த புனித மாதங்கள்ல யுத்தம் செய்வது என்பது பெரும் பாவம் என்று நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்திலே சிறந்த ஒரு அமலாக சொல்லப்பட்டதுதான் இந்த ஜிஹாதுடைய அமல், இஸ்லாமிய இராணுவ நடவடிக்கை. இந்த அமல் இஸ்லாத்திலே சிறந்த ஒரு அமலாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமலை கூட இந்த மாதத்திலே செய்யக்கூடாது, அது பெரும் பாவம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நாங்கள் அன்றாடம் பலரோடு இந்த மாதத்தை அடைந்து முரண்பட்டுக் கொள்கிறோம். குடும்பத்துக்குள்ள முரண்பாடு, கணவன் மனைவிக்கு மத்தியில் முரண்பாடு, அயலவர்களோடு முரண்பாடு, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்களோடு முரண்பாடு. அன்பார்ந்தவர்களே, ஜிஹாது செய்வதே தடை என்று சொன்னால் இந்த முரண்பாடுகளுக்கு இஸ்லாத்தில் அனுமதிக்குதா? சிந்தித்து பாருங்கள். இந்த புனித மாதத்தை அடைஞ்சி என்ன, நான் இன்னும் திருத்திக் கொள்ளல, பாவமான காரியங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன், பலரோடு முரண்பட்டு கொண்டிருக்கிறேன், மோசடி செய்து கொண்டிருக்கிறேன், அநியாயம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்கள், எங்களுடைய நிலை என்ன? அது எப்படியாப்பட்ட ஒரு பெரும்பாவமாக இருக்கும்? அன்றைய முஸ்ரிக்கீங்கள் கூட இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தினார்கள். எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது முதற் கோத்திரத்துடைய ரஜப் என்று சொன்னார்கள். ஏன்? அவர்கள் அந்த மாதத்தை ஏனைய மாதங்களை விட அவர்கள் ரஜபுக்கு அதிக கண்ணியம் வழங்கினார்கள். இந்த முதற் கோத்திரம் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இவர்களுக்கு எதிராக பதுவா செய்தார்கள். எப்படி? நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்து பஞ்சத்தை போன்ற ஒரு பஞ்சம் யா அல்லாஹ் இவர்களுக்கு ஏற்பட வேண்டும், இவர்களுக்கு நீ உன்னுடைய பிடியை இறுக்கமாக்கிவிடு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு எதிராக சாபமிட்டார் என்ற செய்தியை சஹீஹ் புகாரியில் நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படி அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அப்படியாப்பட்ட அந்த முஸ்ரிக்கீங்கள் கூட என்ன செய்தார்கள்? இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தினார்கள். நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ரபியா குலத்தைச் சேர்ந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அதில் அப்துல் கைஸ் குடும்பத்தார் வந்து சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எங்களுக்கு உங்களை சந்திக்க வர்றது கஷ்டமா இருக்குது, இந்த முதற் கோத்திரத்தினர் எங்களை துன்பப்படுத்துகின்றார்கள், அவர்கள் எங்களுக்கு தடையாக இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது புனித மாதங்களில் மட்டும்தான் எங்களுக்கு இவர்களை கடந்து மார்க்கத்தை படிக்க வர முடியுமாக இருக்குது. எனவே நாங்கள் வரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அந்த கட்டளைகளை எங்களுக்கு சொல்லித்தாருங்கள், அவற்றை நாங்கள் பிறருக்கும் சொல்லிக் கொடுத்து நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி அப்துல் கைஸ் குலத்தார் அந்த குடும்பத்தினர் நபிகளாரிடம் வந்து சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், அந்த அநியாயம் செய்யக்கூடிய முதற் கோத்திரத்தினர் இந்த புனித மாதங்களில் அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் அதை விட்டு விலகிக் கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களை முஸ்லீம்களாக மூமீன்களாக நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். இந்த புனித மாதங்களை வாழ்க்கையில் பல விடுத்தும் நாங்கள் அடைந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் என்று சொல்லி பல வருடங்களை கடத்தியவர்கள் இந்த மாதங்களை நாங்கள் அடைந்திருக்கிறோம். இந்த மாதங்களை நாங்கள் அடைந்து இந்த மாதங்களுக்கு நாங்கள் வழங்கிய மகத்துவம் தான் என்ன? சிந்தித்து பாருங்கள். ஒரு ரமலான் மாதம் எங்களை நோக்கி வருது என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ரமலான் மாதத்துக்கு என்று சொல்லி நாங்கள் தயாராகிறோம். ஆனால் அது புனித மாதம் அல்ல. ரமலான் மாதம் புனித மாதம் கிடையாது. ரமலான் மாதம் என்ன மாதம்? பல சிறப்புகளை உள்ளடக்கிய மாதம். நாங்கள் பாவத்தில் ஈடுபடக்கூடாது, நன்மைகளில் ஈடுபடணும் என்று சொல்லி நாங்கள் ரமலான் மாதத்துக்கு என்று சொல்லி விசேடமாக தயாராகிறோம். ஆனால் அப்படியான ஒரு மாதம் தான் இந்த மாதங்களும். இந்த மாதங்களை
நாங்கள் கண்டுகொள்வதில்லை. இந்த மாதங்களில் நாங்கள் வரம்பு மீறி நடக்கிறோம், பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், மோசடிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்கள் எங்களுக்கு நாங்கள் அநீதம் இழைத்துக் கொள்கிறோம், எங்களுக்கு நாங்கள் அநீதம் இழைத்துக் கொள்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்கள் இந்த மாதங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் என்பது மிகவும் சிறப்பு மிக்க நாட்கள் ஆகும். துல்ஹஜ் மாதத்தை அடைந்து 7 நாட்களை கடத்தியவர்களாக நாங்கள் இந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்கள், அல்லாஹ் தஆலா அல்-குர்ஆனில் சொல்கிறான், வலயாலின் அஷ்ர். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு பேசக்கூடிய இந்த 10 இரவுகளும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 இரவுகளாகும் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அதனுடைய கண்ணியத்தை, அதனுடைய மகத்துவத்தை நாங்கள் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படியான மகத்துவம் மிக்க நாட்களை நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அப்படியான அந்த மகத்துவம் மிக்க நாட்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை எங்களுக்கு கிடைப்பது என்பது லேசான ஒரு விடயம் கிடையாது. துல்ஹஜ்ஜில ஒரு வெள்ளிக்கிழமைகளை கிடைத்தீங்குது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலே மிக சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்று சொன்னார்கள். அப்படியான ஜும்மாவுடைய நாள் துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் எங்களுக்கு அடைய கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த நாளை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும்? இரட்டிப்பான கூலிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். நன்மைகளில் விரைந்து செயல்பட வேண்டிய ஒரு நாள். இப்படியான ஒரு நாளை நாங்கள் மீண்டும் அடைவதாக இருந்தால் அடுத்த வருடம் நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டும். சிலர் சொல்வார்கள், இந்த ரமலான்ல ஏதோ எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது, நன்மைகளை செய்தோம், அடுத்த ரமலான் எனக்கு கிடைக்குமா தெரியாது என்று சொல்வார்கள். அப்படியான ஒரு நாள் தான் இந்த நாள், அப்படியான ஒரு காலம் தான் இந்த காலம். ஆனால் அன்பார்ந்தவர்களை நாங்கள் கண்டுகொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், மா மின் ஐயாமில் அமலு ஸாலிஹு ஃபீஹி நஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாமில் அஷ்ர். அல்லாஹ் தஆலாவுக்கு துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட விருப்பத்துக்குரிய அமல் எதுவும் கிடையாது என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு துல்ஹஜ் முதல் 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய அமலை விட விருப்பத்துக்குரிய அமல் கிடையாது என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது நபி தோழர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு சிறந்த அமலாக அன்று விளங்கியது எது? ஜிஹாத். இந்த ஜிஹாதை விட இது சிறந்ததான் என்று கேட்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆம், ஒருவர் செய்த ஜிஹாதை தவிர. அவர் யார்? அவர் ஜிஹாதுக்கு போனாரு, அவருடைய சொத்துக்களை இழந்தாரு, உயிரை இழந்தாரு, ஷஹீதாக்கப்பட்டார். இப்படியானவர் செய்த ஜிஹாதை தவிர. ஒருவர் ஜிஹாதுக்கு போய்த்து திரும்பி வந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதை விட சிறந்த நன்மை இந்த காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லமலுக்கும் கிடைக்கும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸிலே ஜிஹாத் ஒரு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால இந்த அமலை, இந்த காலத்தின் சிறப்பை இன்னும் நாங்கள் விளங்குறதாக இருந்தால் ஜிஹாத் சிறப்பு என்னன்னு நாங்கள் விளங்கணும். மிக சுருக்கமாக அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வந்து ஒரு தோழர் கேட்கின்றார், யா ரசூலுல்லாஹ், ஜிஹாதுக்கு ஒப்பான ஒரு நன்மை எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்கின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், அதற்கு ஒப்பான ஒரு நன்மையை நான் எதையும் காணலன்னு சொல்லிவிட்டு அவர் கேட்கின்றார்கள், ஒருவர் ஜிஹாதுக்கு போனால் அந்த நாள் தொடக்கம், அந்த நேரம் தொடக்கம் உங்களுடைய பள்ளி வாயலுக்கு சென்று முழு நேரமும் தொழுது கொண்டும் முழு நேரமும் நோன்பு நோற்று கொண்டும் முன்னால் இருக்க முடியுமான்னு கேட்டார்கள். அப்பொழுது யார சொல்ல, யாரால் முடியும் என்று சொன்னார்கள். அது முடியாத ஒரு காரியம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்ய அவர் போகிறார் என்று சொன்னால், அவர் ஒட்டகத்திலே போனால் அவருடைய ஒட்டகம் மேய்ச்சல் நிலத்திலே கட்டப்பட்டிருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஒட்டகம் அந்த இடத்திலே உணவுகளை தேடி தடுமாறும், காலை அசைக்கும். இப்படியான ஒவ்வொரு அசைவுக்கும், அந்த குதிரையுடைய ஒவ்வொரு அசைவுக்கும் அல்லாஹ் தஆலா அவருக்கு நன்மையை எழுதுகிறார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இவ்வளவு நன்மையான ஒரு காரியம்தான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவது என்பது. அதைவிட சிறந்த ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் இந்த 10 நாளில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களின் ஊடாக. இந்த 10 நாள்ல ஒரு சுபஹானல்லாஹ் சொல்வது என்பது அன்பார்ந்தவர்களே ஜிஹாதை விட சிறந்தது. இந்த 10 நாள் ஒரு சதக்கா கொடுப்பது என்பது ஜிஹாதை விட சிறந்தது. நாங்கள் சாதாரண அமட்களாக என்னென்ன அமட்களை எல்லாம் நினைத்திருக்கிறோமோ
அவைகளெல்லாம் இந்த நாட்களில் நாங்கள் நடைமுறைப்படுத்துவது ஜிஹாதை விட சிறந்தது என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமலாக சொல்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்களில் இருக்கக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல் தான் இந்த ஹஜ்ஜுடைய அமல். இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் அவர் சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த நாட்களின் சிறப்பு சம்பந்தமாக சொல்லும் பொழுது இந்த 10 நாட்களும் எப்படியாப்பட்ட நாள் என்று சொன்னால் இஸ்லாத்தின் தூண்கள் என்று இருக்கக்கூடிய எல்லா அமல்களையும் நடைமுறைப்படுத்த முடியுமான நாட்கள். எல்லா அமல்களையும் செய்யலாம். தொழுகையை நிலைநாட்டணும், ஜகாத்து கொடுக்கலாம், ஹஜ்ஜு செய்யலாம், நோன்பு பிடிக்கலாம், இப்படி என்று சொல்லி இஸ்லாத்தின் அடிப்படை அஸ்திவாரமாக தூண்களாக சொல்லப்பட்ட எல்லா அமல்களையும் செய்ய முடியுமான ஒரு காலம் என்று சொன்னால் இந்த காலம் தான். வேற எந்த நாட்களிலும் செய்ய இயலாது. ஹஜ்ஜை வேற எங்கேயும் செய்ய இயலாது. அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்தில் தான் எல்லா அமல்களையும் செய்யலாம் என்ற செய்தியை அவர்கள் இந்த மாதத்துடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லும் பொழுது சொல்லக்கூடிய செய்தியாக நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் துல்ஹஜ் மாதத்தின் பிறை 8 யௌமு தர்வியா. ஹஜ்ஜுக்கு போயிருக்கக்கூடியவர்கள் நியத்து வைத்துக் கொண்டு மினாவுக்கு புறப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களிலே மிக சிறந்த அமல் எதென்று சொன்னால் இந்த ஹஜ்ஜுடைய அமல், இந்த காலத்துக்கு இருக்கக்கூடிய அமல். அன்பார்ந்தவர்களே, இது கூட இன்றைக்கு ஒரு பிசினஸாக மாற்றப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தால பலராலும் செய்ய முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹஜ்ஜுடைய அமலை யார் ஒருவர் அழகிய முறையிலே நிறைவேற்றுகின்றாரோ அவருக்குரிய கூலி சுவனம் என்று அல்லாஹ் தூதர் சொன்னார்கள். பாவங்கள் இல்லாத ஒரு ஹஜ் என்பது ஒருவர் செய்வார் என்று சொன்னால் தாயுடைய வயிற்றிலிருந்து அன்று பிறந்த பாவறியாத பாலகனை போன்றவர் திரும்பி வருகிறார் என்ற செய்தியை நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள். இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கிய ஒரு அமல் தான் ஹஜ்ஜுடைய அமல். இன்றைக்கு இதை பலராலும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. முன்னொரு காலம் இருந்தது. எங்களுடைய அப்பாமார் மூமாமார் என்ன செய்தார்கள்? அவர்கள் பெரிய ஒரு காலம் எடுத்து சல்லி சேர்த்து ஹஜ்ஜுக்கு போன வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இப்பொழுது பல லட்சங்களை 20-25 லட்சங்களை நாங்கள் அதற்கு செலவழிக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, என்றாலும் நாங்கள் எங்களுக்கு அந்த வசதி இல்லாட்டியும் அதற்கென்று நாங்கள் முயற்சி செய்தால் அந்த நன்மையை நாங்கள் அடைந்து கொள்ளலாம். அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், யுத்தத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் இந்த பள்ளத்தாக்கை எல்லாம் கடந்து இந்த பாதைகளை எல்லாம் கடந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் சிலர் எங்களோடு வரல. அவங்க ஏன் வரல? அவங்களுக்கு வர முடியல, அவங்க நோயாளியாக போயிட்டாங்க. இதனால அவங்களுக்கு வர முடியாமல் போனது. ஆனால் வரக்கூடிய நியத் அவர்கள் இருந்தது. அவங்க வரணும் என்று நியத்து வைத்திருந்தார்கள். எனவே நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் அந்த நன்மையில அவர்களுக்கும் பங்குண்டு என்று அல்லாஹ் தூதர் சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, எங்களுக்கு வசதி இல்லாட்டியும் நாங்கள் ஆசை வைத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த நன்மை எங்களுக்கு தருவதற்கு போதுமானவன் என்ற செய்தியை நாங்கள் இதனூடாக புரிந்து கொள்ள முடியுமாயிருக்கிறது. அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுடைய யௌமு தர்வியா என்ற நாளுக்கு அடுத்த நாள் என்ன? யௌமு அரஃபா, அரஃபாவுடைய நாள். ஹஜ்ஜாஜிகள் அரஃபாவில் கூடக்கூடிய நாளை நாங்கள் அரஃபாவுடைய நாள் என்று சொல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இதிலே ஒரு சில விடயங்களை குறுகிய நேரத்துக்குள் தெளிவுபடுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு கருத்து முரண்பாடு சமூகத்திலே நிலவுவதை நாங்கள் பார்க்கலாம். அரஃபாவுடைய நாள் என்பது எப்ப? பிறை 9 அல்லது ஹாஜிகளுடைய பிறை 9 அந்த நாளில் அரஃபாவுடைய நாள் என்று சொல்லி ஒரு கருத்து முரண்பாடு எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. இமாம்கள் இதிலே கருத்து முரண்பட்டிருக்கின்றார்கள். 2 கருத்துக்கள் சம்பந்தமாகவும் இமாம்கள் பேசியிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே, இது கருத்து முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு விடயம் என்ற அடிப்படையில் சாதாரணமாக நாங்கள் இதை கடந்து விடக்கூடாது. எங்களால் முடியுமான வரைக்கும் குர்ஆன் சுன்னாவுக்கு மிக நெருக்கமான கருத்து எது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது சம்பந்தமாக சொன்ன செய்திகள் என்ன என்று நாங்கள் அதை முடியுமான வரைக்கும் அறிந்து உரிய நாளிலே அரஃபாவுடைய நாளை அடைந்து அந்த சிறப்புகள் எல்லாத்தையும் அடைந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவில் யஸ்அலூனக அனில் அஹில்லா பிறையை பற்றி சொல்லும் பொழுது, நபியே உங்கள்கிட்ட
அவங்க பிறைகளை பற்றி கேட்கின்றார்கள். தேய்பிறை வளர்பிறை சம்பந்தமாக உங்கள்கிட்ட அவங்க கேட்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, குல்கிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், நபியே நீங்க சொல்லுங்க, அது மக்களுக்கு காலத்தை அறிந்து கொள்வதற்காகவும் ஹஜ்ஜை அறிவதற்காகவும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுடைய அமல் என்பது பிறையோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமல். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இது பிறையோடு மட்டும் சம்பந்தப்பட்டது கிடையாது, அந்த இடத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹஜ்ஜை வேற எங்கேயும் செய்ய முடியாது, அந்த ஹரம் எல்லைக்குள்ள தொடர்பான ஒரு அமல் தான் அந்த ஹஜ்ஜுடைய அமல். அன்பார்ந்தவர்களே, இதை மக்காவில் தான் நாங்கள் நிறைவேற்றலாம். எனவே ஹஜ்ஜுடைய பிறையை தீர்மானிக்கக்கூடிய பிறைக்குழு யார்? அந்த சவுதி அரசாங்கம். இவர்கள் தான் ஹஜ்ஜுடைய பிறையை தீர்மானிக்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுடைய விடயத்திலே நாங்கள் எல்லா அமல்களையும் நாங்கள் அடைந்து கொள்வதாக இருந்தால் சரியான முறையிலே அந்த அவர்கள் தீர்மானிக்கக்கூடிய நாளில் அந்த நாளை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுகின்றது. அப்போ கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியிலே நாங்கள் பார்க்கலாம். சுயில அன் சோமி யோமி அரஃபா, அரஃபாவுடைய நோன்பு சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சியாமு யோமி அரஃபா, அரஃபாவுடைய நோன்பு என்பது அவருடைய சிறப்பு சம்பந்தமாக சொல்லும் பொழுது அது அரஃபாவுடைய நாள் என்று சொல்கின்றார்கள். அரஃபாவுடைய நாளில் பிடிக்கக்கூடிய அந்த நோன்பு முன்னுக்கு சென்ற ஒரு வருஷத்துக்கு பாவத்துக்கு மன்னிப்பாக மாறுகின்றது, பிறகு வரக்கூடிய ஒரு வருஷத்துக்கு பாவ மன்னிப்பாக மாறுகின்றது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இதிலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சியாமு யௌமி அரஃபா என்ற வாசகத்தை பயன்படுத்துகின்றார்கள். அதாவது அரஃபாவுடைய நாளில் பிடிக்கக்கூடிய நோன்பு என்று சொல்கின்றார்கள். மாறாக இதிலே பிறை சம்பந்தமான எந்த ஒரு செய்தியையும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லவில்லை. ஹஜ்ஜுடைய அமல்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் சொல்லப்படுகின்றது. 8ஆம் நாளுக்கு யோமு தர்வியா என்று சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி 9வது நாளுக்கு யோமு அரஃபா, 10ஆம் நாள் யோமு நஹர், அதே தொடர்ந்து ஐயாமு தஸ்ரீக், அந்த ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் சொல்லப்படுகின்றது. இப்படி ஒவ்வொரு பெயர்கள் குறிக்கப்பட்ட நாட்கள். இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்களில் நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு என்பது அரஃபாவுடைய நாள் நோன்பை தான் அது குறிக்கின்றது. மாறாக அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய பகுதியில் நாங்கள் பிறை பார்த்து பிடிக்கக்கூடிய ஒரு நோன்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே சொல்லவில்லை என்பது எங்களுக்கு தெளிவாகின்றது. அதே மாதிரி இந்த அரஃபா மைதானம் என்பது எல்லா காலத்திலும் விரிக்கக்கூடியது. ஆனால் அரஃபாவுடைய நாள் என்று நாங்கள் எதை சொல்கிறோம் என்று சொன்னால், எப்பொழுது ஹஜ்ஜாஜிகள் ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அந்த இடத்திலே கூடுகின்றார்களோ அதைத்தான் நாங்கள் அரஃபாவுடைய நாள் என்று சொல்கிறோம். அதற்கு மாற்றமாக வேறொரு நாளை நாங்கள் வேறு நாட்களில் ஒரு சிலர் சென்று கூடினால் அது அரஃபாவுடைய நாளாக மாறாது. அந்த பிறை தீர்மான குழு எப்பொழுது அவர்கள் கூட வேண்டும் என்பதை தீர்மானித்திருப்பார்கள், அந்த நாளிலே அவர்கள் அரஃபாவிலே கூடுவார்கள். அதுதான் அரஃபாவுடைய நாள். அந்த நாளில் பிடிக்கக்கூடிய நோன்புக்குத்தான் 2 வருடத்துக்குரிய, அதாவது குற்றங்களை அழிக்கக்கூடிய அந்த சிறப்பு கிடைக்கின்றது என்ற செய்தியை இந்த செய்தி எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் என்பது எங்களுக்கு இன்றைக்கு திட்ட தெளிவாக தெரிகின்றது. இன்றைய நாள் அரஃபாவுடைய நிகழ்வு நடக்குது, நாங்கள் இத்தனை மணித்தியாலத்துக்கு பிறகு அந்த நேரத்தை அடைந்து கொள்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு அந்த நிகழ்வு நடக்கக்கூடிய நேரம் முதல் அடையக்கூடிய பாக்கியம், அந்த இடத்திலே நடக்கக்கூடிய எல்லா அசைவுகளையும் கண்டறியக்கூடிய பாக்கியம் அனைத்தும் எங்களுக்கு வசதிகள் கிடைத்திருக்கின்றது. இருந்தும் நாங்கள் இந்த நாளை வேறொரு நாளுக்கு கடத்துகிறோம் என்று சொன்னால் அதற்கு என்ன ஆதாரம் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்கள், இன்னும் சொல்வதாக இருந்தால் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாளில் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் மக்களுக்கு மத்தியில் வருது. அப்பொழுது நான் என்ன செய்தேன் என்று சொன்னால், ஒரு கப்பில் பால் எடுத்துட்டு போய் அல்லாஹ்வுக்கு வழங்கினேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அறிந்தினார்கள், மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தியை அந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். அதிலும் எப்படி வருகிறது என்று சொன்னால், அரஃபாவுடைய நாள் என்ற செய்தி தான் அதிலே நாங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இந்த செய்திக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம்கள் சொல்கின்றார்கள், ஹாஜிகளை பொறுத்த வரைக்கும் அரஃபாவில் இருக்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே நோன்பு நோட்பது நபி வழி அல்ல. ஆனால் வெளியே இருக்கக்கூடியவர்கள் அந்த நாளிலே அவர்கள் நோன்பு நோற்ற நாளாக இருக்கும். இப்படியான நாள் தான் அரஃபாவுடைய நாள். ஹாஜிகள் அன்றைய தினம் நோன்பு நோக்க மாட்டார்கள். அதே நாளில் வெளியே இருக்கக்கூடிய மக்கள் இந்த சுன்னத்தான நோன்பை அவர்கள் பிடிப்பார்கள் என்ற செய்தியை இந்த செய்தி எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே,
இந்த அரபாவுடைய நாள் சம்பந்தமாக அல்லாஹ் கூற சொல்கிறார்கள், மாமின் யோமின் அக்ஸர மின் ஐயுத்திகல்லாஹு ஃபீஹி அப்தன் மினன் நாரி மின் யோமி அரஃபா. அதாவது அடியார்களில் அதிகமானவர்கள் நரக விடுதலை அளிக்கப்படக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள் என்று சொல்லி அல்லாஹ் சொல்கிறார்கள். அதிகமானவர்கள் நரக விடுதலை அளிக்கப்படக்கூடிய நாளாக அரஃபாவுடைய நாளை சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு அரஃபாவுடைய நாள் என்று சொன்னால் மறுநாள் என்ன? மறுநாள் பெருநாளுடைய தினம். பெருநாளுடைய வேலைகள் அதிகமானவர்கள் முந்தின ஆண்டு தான் செய்வார்கள். இந்த அரஃபாவுடைய நாள் என்பது அப்படியே கடை தெருவுகளில் அப்படியே கலைந்து விடுவதை பார்க்கிறோம். இந்த நாள் ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். அதிகமானவர்கள் ரமதானுடைய காலத்தில் எங்களுடைய சமுதாயத்திலே பார்த்தோம் என்றால் 27 என்ன செய்வார்கள்? தௌபா செய்ய போவார்கள், நரக விடுதலையை வேண்டுவார்கள். அப்படி அங்கே நாள் குறிக்கப்பட்டு சொல்லப்படல. ரமதானுடைய மாதத்தில் எல்லா நாட்களிலும் அல்லாஹ் தஆலா நரக விடுதலை அளிக்கிறான். ஆனால் அல்லாஹ் தஆலா அதிகமானவர்களுக்கு நரக விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு நாள் என்ன? அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாளில் நாங்கள் அதிகமாக அல்லாஹ் தஆலாவிடம் பாவ மன்னிப்பு தேட கடமைப்பட்டிருக்கிறோம். அதிகமாக நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நானும் நீங்களும் தீர்ப்பு சொல்லப்பட்டவர்கள் கிடையாது. சுவர்க்கமா நரகமா எங்களுக்கு தெரியாது. எனவே அந்த நாளை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி அந்த நாளை உரிய நாளிலே அடைந்து கொண்டு அந்த நாளிலே நாங்கள் பாவ மன்னிப்பு தேட வேண்டும். நரகத்தை விட்டு நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் தஆலா எமக்கு அந்த நாளிலே நரக விடுதலை அளித்தார் என்று சொன்னால் ஒரு போதும் நாங்கள் நரகம் நுழைய மாட்டோம். அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதிலே மிக முக்கியமானது என்னென்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த செய்தியை சொல்லும் பொழுது கூட பிறை 9 துல்ஹஜ் மாதத்தில் நரக விடுதலை அளிக்கப்படக்கூடிய நாளாக அவர்கள் சொல்லவில்லை. அரஃபாவுடைய நாளில் அதிகமானவர்கள் நரக விடுதலை செய்யப்படுவதாக நபிகள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, மற்றும் ஒரு செய்தியாக அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் தஆலா கீழ்வானுக்கு வருகிறான். கீழ்வானுக்கு வந்து அந்த ஹாஜிகளை அல்லாஹ் தஆலா நெருங்கி சும்மா யுபாகி பிஹிமுல் மலாயிகா ஃபயகூலு மா அராத ஹாஉலாயி, மலக்குமாரிடம் அல்லாஹ் தஆலா இவர்களை குறித்து சிலாகித்து பேசுகிறான். இவர்கள் எதை நாடி இங்கே கூடியிருக்கிறார் என்று சொல்லி பெருமிதத்தோடு அல்லாஹ் தஆலா அந்த நாளையிலே ஹாஜிகள் அந்த அரஃபாவிலே கூடியிருக்கக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா பெருமையாக மலாயிகாமாரிடம் பேசுவான் என்ற செய்தியை நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், இது அதே ஹதீஸ்ல மற்றும் ஒரு பகுதி. அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸை சிந்தியுங்கள். எங்களுடைய நாட்டு துறை 9 படி அரஃபாவுடைய நாள் இருந்தால் ஹாஜிகள் அந்த நாளிலே அரஃபாவில் இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களை நெருங்கி அவர்கள் சம்பந்தமாக மலக்குமாரிடம் பேசுகிறார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்கள், இந்த 2 நிகழ்வும் ஒரு நாள் நடப்பது கிடையாது. 2 நிகழ்வும் ஒரு நாள் நடக்க முடியாது. அரஃபாவுடைய அந்த நாள் முடிந்துதான் 24 மணித்தியாலங்கள் முடிந்ததற்கு பிறகு மறுநாள் தான் என்ன செய்கின்றார்கள்? அடுத்த நாடுகளில் உள்ளூர் பிறையாக இருந்தால் உள்நாட்டு பிறையாக இருந்தால் அவர்கள் அந்த அடிப்படையில் அரஃபா என்று சொல்லி எடுக்கின்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸ்களுக்கு தெளிவாக சொல்லித் தருது, அரஃபாவுடைய நாளில் அந்த ஹாஜிகளை அவர்களை பெருமைப்படுத்தி அவர்களை அல்லாஹ் தஆலா புகழ்ந்து மலாயிகாமாரிடம் பேசுவார் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இந்த அரஃபாவுடைய நாள் என்பது ஹாஜிகள் கூடக்கூடிய அந்த பிறை 9 தான் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமா இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் தூதர் சொன்னார்கள், அல் ஹஜ் அரஃபா என்று சொன்னார்கள். ஹஜ் என்று சொன்னால் அரஃபா தான் என்று சொன்னார்கள். அரஃபா இல்லை என்று சொன்னால் ஹஜ் கிடையாது. ஒரு ஹஜ்ஜுக்கு போறாரு, அரஃபாவுடைய மைதானத்தில் அவர் தரிக்கலை என்று சொன்னால் அவருக்கு ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே மாதிரி லேட்டாக போகக்கூடிய ஒருவர் வேறொரு அரஃபாவில் இந்த ஹாஜிகள் எல்லாம் வெளியானதுக்கு பிறகு அவர் யௌமுன் நஹர்ல அங்க போய்த்து நின்று என்று சொன்னால் அது அரஃபாவாக ஆகாது. அதே மாதிரி முட்கூட்டி ஒருவர் ஹஜ்ஜை துவங்கி அங்கே போய்த்து நின்றார் என்று சொன்னால் அரஃபாவாக ஆகிவிடாது. ஹாஜிகள் எப்பொழுது கூட வேண்டும் என்று சொல்லி அந்த ஹஜ்ஜை தீர்மானிக்கக்கூடிய துறைக்குழு தீர்மானித்து இருக்கின்றதோ அந்த நேரத்தில் அங்கே கூடினால்தான் அரஃபாவாக இருக்கின்றது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகின்றது. அரஃபாவுடைய நாள் என்பது ஹாஜிகள் அரஃபாவில் கூடக்கூடிய நாள். எனவே இந்த நாளில் உரிய நாளிலே அந்த நாளை நாங்கள் அடைந்து கொண்டு இந்த சிறப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். முன்னொரு காலம் இருந்தது அன்பார்ந்தவர்களே, அந்த காலத்திலே எங்களால் அரஃபாவுடைய நாள் எப்போ என்று அறிந்து கொள்ள முடியாது. ஹதீஸ்களை வைத்து எல்லாரும் அமல் செய்துவிட்டு போனார்கள். அப்பொழுது மக்காவில் ஒரு நாள் இருந்திருக்கலாம், மதீனாவில் ஒரு நாள் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? நாங்கள் ஊருக்கு ஊர் இப்படி என்று சொல்லி இருந்தவர்கள்
நவீன வசதிகள் கூட கூட தொலைத்தொடர்பு சாதனங்களுடைய வசதிகள் எங்களுக்கு கிடைக்க நாங்கள் என்ன செய்தோம்? அப்படி இருந்த நாங்கள் நாட்டுக்கு ஒரு பிறை என்று இப்படி நாங்கள் மாறிக்கொண்டோம். மக்கா மதீனாவில் ஒரு பிறையானது, ரியாதுடைய பிறை அறிவித்தை மக்கா மதீனா எல்லாம் செயல்படுத்துகின்றது. இப்படியான நிலை உருவானது. ஆனால் இதற்கு ஆதாரம் இருக்குது இல்லை என்று சொன்னால் ஆதாரம் இருக்குது, தெளிவாக நாங்கள் நடைமுறைப்படுத்தலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நான் ஊருக்கு ஊரு தான் பிறை பார்க்க வேண்டும் அல்லது நாட்டுக்கு நாடு தான் பிறை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அந்த வட்டத்தை நாங்கள் பேசுபவர்களாக இருந்தால் தெளிவான சான்றுகள் அதற்கு ஹதீஸிலே கிடைக்க வேண்டும். தெளிவான சான்றுகள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் அதை நடைமுறைப்படுத்த முடியாது. எனவே நாங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விடயத்துக்கும் அன்பார்ந்தவர்களே, குர்ஆன் ஹதீஸில் எது சொல்லப்பட்டிருக்கிறது, குர்ஆன் ஹதீஸுக்கு அது மிக நெருக்கமானது என்ற அடிப்படையில் நாங்கள் செயல்படுத்த வேண்டும். அதே மாதிரி மாற்று கருத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய இஜ்திஹாதுக்கு யாரெல்லாம் சரியான முடிவு எடுத்தார்களோ 2 கூலி அல்லாஹ் தஆலா வழங்குகிறார். யாரெல்லாம் இஜ்திஹாத் செய்து ஒரு பிழையான முடிவை எடுத்தார்களோ அவர்களுக்கு பாவம் கிடையாது, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கூலியை வழங்கினார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே ஒருவர் இதிலே நீ வழிகேடு நான் வழிகேடு என்று பேசுவது அடிப்படையற்றது, அது முரணான ஒரு காரியம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்வோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். அன்பார்ந்தவர்களே, துல்ஹஜ்ஜுடைய பிறை 10 யௌமுன் நஹர், அறுத்து பலியிடக்கூடிய நாள், ஈதுல் அல்ஹா பெருநாளுடைய நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளிலே நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டிய வணக்கம் பெருநாளுடைய தொழுகையை நாங்கள் நிறைவேற்றுவது. பெருநாளுடைய தொழுகையை நாங்கள் எங்கே நிறைவேற்ற வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலிலே பெருநாளுடைய தொழுகையை நிறைவேற்றுவதைத்தான் எங்களுக்கு வழிமுறையாக காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே பெருநாளுடைய தொழுகையை நாங்கள் திடலிலே நிறைவேற்ற வேண்டும். ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி அனைவரும் இந்த தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும். தொழ முடியாத மாதவிடாய் பெண்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாளுடைய தொழுகையிலே கலந்து கொள்வதை வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றார்கள். உங்கள்கிட்ட திடலுக்கு போறதுக்கு சோல் இல்லை என்று சொன்னால் நீங்க என்ன செய்யுங்க, அது இருக்கக்கூடிய உத்தரத்தை கெட்டு அதை நீங்க கேட்டு இரவலாக பெற்று நீங்கள் செல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை கூட நாங்கள் பார்க்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, பெருநாளுடைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் ஏதோ பள்ளியிலோ மைதானத்திலே தொழுது விடுகின்றார்கள். ஆனால் பெண்களில் அதிகமானவர்கள் தொழுகைக்கு வருவது கிடையாது. அவர்கள் தங்களுடைய கணவன்மாருக்காக வீட்டிலே சமையல் வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் வீட்டிலே தனியே தொழுவார்கள். இப்படியான ஒரு வழிமுறை பெருநாள் தொழுகைக்கு காட்டப்படவில்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, பெருநாளுடைய தொழுகையை நாங்கள் மைதானத்திலே குடும்பம் சகிதம் உரிய நேரத்துக்கு சென்று தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி ஹஜ் பெருநாளுடைய தினத்திலே தொழுகைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வணக்கம் என்று சொன்னால் அறுத்து பலியிடுதல். எங்களுடைய உதுஹியா பிராணிகளை அறுத்து பலியிடுதல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு அடுத்தபடியாக செய்த காரியம் இதைத்தான் என்பதை நாங்கள் ஹதீஸ்களில் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே தொழுத மைதானத்தில் அறுத்து பலியிட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை நாங்கள் ஹதீஸ்களிலே காணலாம். அன்பார்ந்தவர்களே, அன்றைய நாளில் நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்களிலே மிக முக்கியமான ஒரு வணக்கம் தான் உதுஹியாவுடைய வணக்கம். இதுவரைக்கும் நியத்து வைக்காதவர்கள் இருந்தால் இப்பொழுது கூட அவர்கள் நியத்து வைத்துக் கொள்ளலாம். அது எங்களுடைய இதயத்துடைய வெளிப்பாடு, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னமாக அல்லாஹ் தஆலா இந்த உதுஹியாவுடைய பிராணிகளை சொல்லக்கூடிய செய்திகளை நாங்கள் அல் குர்ஆனிலே பார்க்கலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, உதுஹியாவுடைய வணக்கம் என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னாவாக இருக்கிறது. வசதி இருக்கக்கூடியவர்கள் அதை இப்பொழுதாவது நியத்து வைத்து வழங்குவதற்கு நாங்கள் முன் வர வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, உதுஹியா வழங்கக்கூடியவர்கள் அதிலே பல விடயங்களை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். பல சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது. ஜும்மாவுடைய நேரம் இடம் கொடுக்காது என்றாலும் ஒரு சில விஷயங்கள் அன்பார்ந்தவர்களே, எங்கள் உதுஹியாவுடைய வணக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் அதற்கான நிபந்தனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் சொல்லித் தருகின்றது அந்த பிராணி எப்படி இருக்க வேண்டும், அவருடைய தன்மைகள் என்ன, இவைகளை நாங்கள் கட்டாயம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு சில வேலை என்ன செய்வார்கள், இந்த மாட்டு வியாபாரிமார்கள் பெரும்பாலும் என்ன செய்வார்கள், அவர்கள் மார்க்கத்தோடு தொடர்பானவர்களாக இருக்க மாட்டார்கள். பொய்யை சொல்லி வியாபாரம் செய்வார்கள். நாங்களும் அதை கண்டுகொள்ளாமல் தகுதி இல்லாத பிராணிகளை அறுத்து பலியிட்டோம் என்று சொன்னால் அந்த உதுஹியாவுடைய பயன் எங்களுக்கு கிடைக்காது. ஒவ்வொரு ஆடு என்று சொன்னால் எத்தனை வயது, மாடு என்று சொன்னால் என்ன வயது, ஒட்டகம் என்று சொன்னால் என்ன வயது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன குறைகள் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குறைகள் இல்லாத சரியாக வயதை அடைந்த பிராணிகளை நாங்கள் உதுஹியா கொடுக்க முன் வர வேண்டும். அதே மாதிரி இன்னொரு நடைமுறைக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் இறைச்சியை இன்றைக்கு உதுஹியா என்று சொல்லி பலரும் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எப்படி, அதாவது ஆரம்பமாக விலை பேசி முடிப்பது கிடையாது. மாடு அறுக்கப்படுகின்றது, அதற்கு பின்னர் அறுத்ததுக்கு பிறகு நாட்கள் கணக்கு நிற்கின்றார்கள். அதற்கு பிறகுதான் அங்க பணம் கொடுக்கப்படுகின்றது. அப்போது அவர் மாட்டை வாங்குகிறார் அறுத்ததுக்கு பிறகு. இது உதுஹியா இல்லை, இது என்ன, இறைச்சி வாங்குகிறார்.
இவர் இறைச்சி வாங்குறார். அன்பார்ந்தவர்களே, உதுஹியா என்பது களத்தை அறுப்பதற்கு முன்னர் அந்த முழுமையான தொகையை நாங்கள் வழங்கிவிட வேண்டும். மாட்டையோ ஆட்டையோ எங்களுக்கு நாங்கள் உதுஹியாவுடைய பிராணியை சொந்தமாக்கி இருக்க வேண்டும். எங்களுக்கு சொந்தமாக்குறது அர்த்தத்துக்கு புறம் என்று சொன்னால் அன்பார்ந்தவர்கள் இறைச்சியை ஒழியாது, உதுஹியா கிடையாது என்ற இந்த விடயத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகமானவர் இப்படி செய்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா மன்னிக்க போதுமானவர், இதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, இந்த உதுஹியாவுடைய இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் யௌமுன் நஹர் என்பது துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள். இந்த 10ஆம் நாள் நாங்கள் உதுஹியா வழங்கினால்தான் எங்களுக்கு ஜிஹாதை விட சிறந்த கூலி எங்களுடைய உதுஹியாவுக்கு கிடைக்குது. ஐயாமு தஸ்ரீக் நாங்கள் வழங்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐயாமு தஸ்ரீக் வரைக்கும் உதுஹியாவை பிற்படுத்தியதாக எந்த ஒரு ஹதீஸும் கிடையாது. எந்த ஒரு ஹதீஸும் இல்லை. நபி அவங்க ஐயாமு தஸ்ரீக் வரைக்கும் உதுஹியாவை பிற்படுத்தினார்கள் என்று சொல்லி எந்த ஒரு செய்தியும் இல்லை. நபி அவங்க யௌமுன் நஹர் அறுத்து பலியிடக்கூடிய அந்த நாள் அவர்கள் அறுத்து பலியிட்டார்கள். இதுதான் மிகவும் சிறந்தது. எனவே அன்பானவர்களே, நாங்கள் பல லட்சங்களை செலவழித்து இந்த அமலை செய்கிறோம். அப்படி என்று சொன்னால் அந்த சிறப்புகளை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. அந்த நாளில் நாங்கள் உதுஹியாவை கொடுத்தா துல்ஹஜ் 10 நாளில் செஞ்சா என்ன நன்மை கிடைக்குதோ அந்த நன்மைகளுக்கு கிடைக்குது. ஜிஹாதை விட சிறந்த கூலி உதுஹியாவுக்கு கிடைக்குது. அது கிடைக்கணும் என்று சொன்னால் யௌமுன் நஹர் 10ஆம் நாள் நாங்கள் முடியுமான வரைக்கும் அறுத்து பலியிட வேண்டும். அது அறுத்து பலியிட முடியாத ஏதோ நாட்டில் சில சிக்கல் இருக்குது என்று சொன்னால் அது நிர்பந்த நிலைக்கு மாறிடுது. அதே மாதிரி அன்பார்ந்தவர்களே, மாட்டு மாத்தருடைய விசேட தினங்கள் எல்லாம் எங்களை முன்னோக்கி வரக்கூடிய காரணத்தால் பல இறுக்கமான சட்டங்கள் கூட இடையில வரலாம். அந்த சட்டத்திட்டங்களை நாங்கள் பேணிக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி மிருகங்களை கொண்டு வரக்கூடியவர்கள் அந்த சட்டத்திட்டங்களை பேணுவதோடு ஒரு வாகனத்தில் எத்தனை மிருகங்களை ஏற்றலாமோ அவை அந்த அளவு ஏற்றுக்கொண்டு வர வேண்டும். ஏன்னா அந்த மிருகங்களை கண்ணியப்படுத்துமாறு இஸ்லாம் எங்களை சொல்லித் தருகின்றது. அதே மாதிரி அதை மாற்று மாற்றவர்கள் பார்த்தார் என்று சொன்னால் ஒரு அசிங்கமான முறை எங்களுடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டுவிடும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இந்த விடயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி உதுஹியா வழங்கக்கூடியவர்களும் அந்த அழிக்குகளை அதை அப்படியே குழி தோண்டி புதைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வீதியோரங்களில் நாங்கள் வீசிவிட்டோம் என்று சொன்னால், பாதையோரங்களில் நாங்கள் வீசக்கூடிய நேரத்தில், மைதானங்களில் வீசக்கூடிய நேரத்தில், வயல்களில் நாங்கள் வீசக்கூடிய நேரத்தில் அது ஒரு துருவாடை அடிக்கும். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் எங்களுக்கு பதுவா செய்து விட்டு போவார்கள். உதுஹியாவுடைய அந்த சிறப்புகள் எல்லாத்தையும் விளக்கக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டுவிடும். எனவே இப்படியான காரியங்கள் நாங்கள் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஸ்ரீக்குடைய 3 நாட்களை பற்றி அல்லாஹ் கூறவர் சொன்னார்கள். மினாவுடைய நாட்கள் அன்பார்ந்தவர்கள், இந்த நாட்கள் உண்ணுவதற்கும் பருவதற்கும் உரிய நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக தக்பீர் சொல்லுங்க, அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ் தஆலா பெருமைப்படுத்துங்க என்று சொல்லி நபி அவங்க சொல்லி இருக்கிறாங்க. எனவே இந்த நாட்கள் எல்லாத்திலும் ஐயாமி மஅலூமாத் என்ற வசனத்துக்கு இப்னு அப்பாஸ் அவங்க விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் அது இந்த 10 நாளும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்கள் அல்லாஹ் குறிப்பாக சொல்லி இருக்கின்றார்கள். எனவே இந்த நாட்கள் எல்லாம் தக்பீர் சொல்ல முடியுமான நாட்கள். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நேரான பாதையை காண்பித்ததற்காக இந்த நாட்கள் அதிகம் நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும். அதே மாதிரி தஹ்லீல் சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் பெருநாள் தினத்தில் நாங்கள் ஓதக்கூடிய அந்த தக்பீரை எல்லா நாளும் இப்பொழுது நாங்கள் ஓதலாம். இதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டு இந்த நல்ல மக்களை நாங்கள் செயல்படுத்தி முழுமையான கூலிகளை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. வாஹிரு தஅவானா